நானும் இவ்வளவு நாளா ஏனதானு இருந்துட்டேன். ஆனா நம்ம மேலேயும் ஒருத்தி உசுரா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது காத்துக்கிட்டு அதான் குடும்பம் நடத்தி பார்த்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உள்ள இருக்கும்போது நீங்க தான் அதுக்கு மாப்பிள்ளை பார்த்து அதுக்காக அது மறந்து குடிச்சு கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி இனிமே அப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிறோம். அதனால என்ன பண்றீங்க மாமா, இந்த மாப்பிள்ளை பாக்குற சொல்ல இதோட விட்டுருங்க. அதையும் மீறி உங்க வீம்புக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க அப்புறம் மாமன் எல்லாம் பார்க்க மாட்டேன். தருவா அடுத்து நடு மண்டையில நச்சு நிறைக்கிருவேன். இந்த அத்தை வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு நாளைக்கு கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் மறு வீட்டுக்கு வரும்போது முகத்தை பார்க்காம இலைய பார்த்தே சோறு வைப்ப. அதனால அப்படிலாம் பேசாத. நான் தான் சௌக்கியமா? என்னடா வகதக தெரியாம வாசலேறி வந்து நின்னுகிட்டு திரும்பி போகணுமா வேணாம்? ஏய் நீயும் பொண்டாட்டியும் வாய்ஸ் விடால எங்க அப்பா தலை விரட்டின மாதிரியே என்னையும் விரட்டலான்னு பாக்குறீங்க. எங்க அப்பன மாதிரி நானும் விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன்னு நினைக்காத. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. உங்க வயிற்றுச்சல தானே அவங்க போய் சேர்ந்தாங்க. அழுகாதரா வேணாண்டா வீரா, முடிவா சொல்ற கேட்டுக்க. உன் மகதான் எனக்கு பொண்டாட்டி, நீங்க யாரும் அதை மாத்திர முடியாது. சொல்றாங்க இவன் இங்க வந்து நிக்கிறான். ஏய் போடா, பழிதீக்க வந்திருக்கான்டா. பொண்ணை கட்டிய வாத்தா விட்டுட்டு போனதெல்லாம் எடுத்துட்டு போலான்னு நினைச்சிட்டான். போயா ஏய் போடா. யாருக்கு அவனுக்கு காசு பணம்? உனக்குன்னு எவ்வளவு வேணும்னு கேளு, சம்பாரிச்சு சேர்த்து கொண்டு தரேன். இந்தாரு ஆனா முத்தாளா மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் போயிட்டே இருக்கேன். கேட்க ஆள் ஓரா போயிட்டியா? உருத்தானே நாங்க இருக்கோம்டா. கத்து நீ குத்தா மட்டும் இறங்குமா, நான் குத்தா இறங்கும்டா. யாரா அவனைய பிடிச்சு வச்சிருந்தா? குத்துரா குத்துரா கவனப்பல குத்துரா. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ அடிக்கட்டுமே. அவனை முன்னுக்கு அனுப்பிச்சுட்டு பின்னாடி ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நிக்கிறீங்களா? எல்லாருமா சேர்ந்து என் வீட்டை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்க, முடிச்சிட்டீங்க. அப்படித்தானே? மரியாதை அவனை இழுத்துட்டு போயிரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவன் காணாப்படமாயிருவாண்டி. மரியாதை இல்லாம போடி வாடி பொறுக்கி நாயா விளக்குமாறு பிஞ்சுறேன். இந்த வரதா வாசப்படி ஏறியது உங்களுக்கு தெரியும். தாத்தா சொன்னா குரல்ல கடிச்சு விடுவேன். போடி நாயே. அவளால எனக்கு வேணே வார நாத்துக்கு வந்து சாலியா கேக்குறேன். முத்தலகே என்னடா பண்ண போற? இரேஸ்தப்பா வரேன் விடு. என்ன செய்ய போறேன்? நான் வேணான்னு விலகி போனதுக்கு நீ தான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா உங்களோட தான் வசனம் எல்லாம் பேசுன. இந்தாரு இப்ப நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட. இனிமே ஆத்தாளுக்கும் கூட பேசுறது பிடிக்கல, என் அப்ப என் கௌரவம் போயிரும். அதனால நான் அவங்க சொல்றது தான் கேட்பேன். அப்படி இப்படின்னு ஏதாவது திருகல் பண்ணி விலகலாம் நினைச்ச, உன்னை வெட்டி கொன்னே விடுவேண்டி. சும்மா சொல்றேன்னு நினைக்காத, கண்டந்துனமா வெட்டி வச்சுக்க. வேடிக்கை பாக்குற விளக்கண்ணைகளா நீங்க தானே இருக்கலாம் சாட்சி. நீ எனக்கு இல்லைன்னா வேற எவனுக்கு மேலடி. ஓடி போலாம் பிள்ளைய பத்துக்கலாம்னு சொன்ன, இப்ப என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க?